ஹே மை பேல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பர்சனல் சீரீஸோட நெக்ஸ்ட் எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் காலேஜுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கான். அவனோட தீசஸ் பேப்பர்ஸ்லாம் பார்த்து நடந்து போயிட்டுருக்க தெரியாமல் ஒருத்தங்க மேலே இடிச்சிட்றான். பட் கீழே விழாமல் அவங்க பிடிச்சிடுறாங்க. அப்போ அவனோட வாய்ஸ் ஓவரில் சொல்கிறாங்க, என்னோடய டைப் தாய் லுக்கில் நல்லா திக் ஐப்ரோஸ் வச்சு அந்த மாதிரி ஸ்கின் டோனில் இருக்கவங்க தான் சொல்ல. அப்போ இங்கே ஒருத்தங்களை இடித்தான்ல அவங்ககிட்ட சாரி கேட்குறான். அவங்களும் மூங்குங்கிறாங்க. அப்போ தான் அவனுக்கு ஞாபகமே வருது, ஆக்சுவலாக ஸ்கூல் டைமில் பூவை நினச்சி அழுதுட்டு இருந்திருப்பான்ல. அப்போ இந்த பையன்தான் மூமுக்கு கர்ச்சீஃப் கொடுத்து, நான் இதை யூஸ்லாம் பண்ணல, நீ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்த. இவன் தேங்க்ஸ் சொல்லியிருப்பான். அப்புறம் இவன் சொல்கிறான், உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட நீ சொல்லலாம், நான் உனக்கு கேக் இருக்குன்னு சொல்லியிருப்பான். அப்போ தான் மூமு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருந்திருக்கும். அப்புறம் என் பேர் கெம்லாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். இவன் மூமோட சீனியர் தான். ஆக்சுவலாக இத்தனை நாள் அப்ராடில் இருந்திருக்கான். இப்போ தான் இங்கே வந்திருக்கான். அதுவும் இந்த காலேஜில் இப்போ லெக்சரராக வந்திருக்கான். ஸோ எப்படி வாழ்க்கை போகுதுன்னா கேட்டுட்ருக்கேன். மூமு சொல்கிறான், எனக்கு என்ன இப்போ தீசஸ் டென்ஷன் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். இவன் கேட்குறான், சரி லவ் ஏதாவது செட் ஆச்சான்ட்டு. அப்போ மூமு வெக்கப்பட்டு ஆமாங்கிறான். அப்போ யார் அந்த லக்கி பர்சனை கேட்க, அப்போ மூமு ஃபோன் சொல்ல, ஓ அவனாங்கிற மாதிரி அவன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் மூமுக்கு வேலை இருக்குன்னு அவன் கிளம்பிடுறான். சரி ஓகே சியோன்னு சொல்லிட்டு கிளம்ப. அப்போ இந்த கெம் ஏதோ சோகமாக யோசிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை டை கட்டி டியான் கட்டி கேட்க சொல்ல அவனும் கேட்குறாங்க, யார் மூமோட டைப்புன்னு சொல்லுவியே அவனா அப்படின்ட்டு. அப்புறம் இப்போ என்ன அவனுக்கு பிடிச்சிருச்சாங்கிற மாதிரி கேட்க இவன் சொல்கிறான், சேச்சா என்ன பேசுகிறீங்க, என் மனசு முழுக்க பூ மட்டும்தான் இருக்காருன்னு சொல்லிட்டு எதையும் அவருக்காக தான் துடிக்குதுங்கிறான். அதை சொன்னோன்னே இவனுங்க பார்க்குறானுங்க, ஓ பூ மேலேருந்து பூச்சி உனக்கு ஏறிடுச்சான்ட்டு. ஆமாம், பின்ன அவர் தானே எனக்கு டெய்லியுமே லவ்வை கொடுக்குறாருன்னு சொல்ல. அப்போ டை கேட்குறான், ஆமாம் இப்போ உனக்கு கெம்மை முதல்ல பிடிக்கும்ல, பட் இப்போ கெம்மை பார்க்கும்போது உன் இதையும் அன்னைக்கு மாதிரி ரேஸ் ஆகலையா? ஏன்னா நீ அடிக்கடி அவனை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும்லன்னு யோசிக்க. அப்போ இவனுமே யோசிச்சு பார்க்குறான். அவங்க பிடிக்கும்போது ஒரு ஐ கான்டாக்ட் போயிருக்கும். ஸோ இவன் ரைட்டாக அதை பற்றி யோசிச்சு பார்த்துட்ருக்க. இவங்க பேசுகிறதெல்லாம் பூவோட அசிஸ்டன்ட் கேட்டார். அவர் தான் பூவை விட ஓவர் ஆக்ட் பண்ணுவார். அவர் உட்காந்து அச்சுச்சோ இப்படி ஆயிடுச்சு, இப்போனா பூவோட நிலைமை என்ன ஆகும், அவர் இவங்களுக்கு இடையில ஒரு நாயாட தானே வைப்பாருன்னு அவன் உடனே போய் பூ கடை சொல்ல. பூவுமே அதே மாதிரி தான் 2 பேரும் சேர்ந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க, இது உண்மையா அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த அசிஸ்டன்ட்டுமே, ஆமாம் அந்த பேரை சொல்லும் போதே நம்ம மூமுவோட கண்ணில் ஒரு ஸ்பார்க்கை பார்த்துன்னு சொல்ல. பூ இதை தடுத்தே ஆகணும்னு நினைக்கிறான். இப்போ டையும் டியானும் அங்கேருந்து கிளம்போது அப்போ ஒரு வெயிட்டர் வரான். அவன் உடனே டியான் கிட்ட ஒரு நிமிஷம் இருக்க சொல்லிட்டு அவன் சூலேஸை கழட்டி விடுறான். எனக்கு உங்கள் சூலேஸ் இப்படி இருக்கிறத பார்த்து கட்டுப்படுத்த முடியல, அதான் உங்களுக்கு மாட்டி விடுறேன்னு சொல்லிட்டு அவன் ஓகேன்னு சொல்கிறான். அப்போ டியானுமே இவன் இப்படி மாட்டி விடுறதுனால தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். அப்போ டியான் அந்த பையனை ஒரு நிமிஷம் ஐ கான்டாக்ட் வைக்கிறான். அவனுக்கு அந்த பையனை பிடிச்சிருச்சா என்னன்னு தெரில. கிளம்பும் போது கூட அப்படியே தலை வணங்கிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி அவன் போக டைமே அவனை கலாய்ச்சிட்டு இருக்கான். இந்த பையனுமே அவனோட வேலையை பார்க்க போகிறான். இன்னொரு பக்கம் லிட்டில் சிக்கனை காட்டினாங்கன்னா, லிட்டில் சிக்கன் எங்கே போனாலும் அவன் பின்னாடியே இந்த டீ ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டுருக்கான். அதுவும் இவன் பார்க்கும்போதெல்லாம் அப்படியே மறைகிற மாதிரி மறைஞ்சிக்கிறான். பட் லிட்டில் சிக்கனுக்கு அவன் வரது தெரியுதான் போல். அவன் இந்த மாதிரி காமெடியாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்க. அப்புறம் ஒரு புக் ஸ்டோரில் போயிருக்கும்போது இவன் போகிறான். ஓ இந்த ஊரில் எத்தனையோ புக் ஸ்டோர் இருக்கும்போது இங்கே மட்டும் நம்ம கோஇன்சிடென்ஸாக மீட் பண்ணிக்கிட்டோமேனு டீ அப்படியே சமாளிக்க லிட்டில் சிக்கன் சொல்கிறான், இப்போ உனக்கு என்ன வேணும்ன்ட்டு. அப்போ டீயுமே, இந்த ஜாப்பனீஸ் புக் யாருக்காக எடுக்கிற, உன் லவருக்காகவான்னு கேட்க, இங்கே பாரு என்னை தேவையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காதுன்னு தான் இவன் சொல்கிறான். அப்போ டீ என்னமோ சொல்ல வரான். நானுன்னு சொல்ல, டே என்னடா வேணும் உனக்குன்னு சொல்லும் போது தான் இவன் ஒரு பொம்மையை கொடுக்குறான். இதை நீ வாங்கிக்கிறியா, நான் உனக்காக தான் வாங்கினேன்னு சொல்ல, இதை நான் உனக்கு கொடுக்கலாமாங்க மாதிரி அவன் கேட்குறான். அப்போ லிட்டில் சிக்கனுமே அதை வாங்கி பார்த்துட்ருக்க. டீ உடனே வெக்கப்பட்டு அங்கேருந்து ஓடிடுறான். அப்புறம் ஓடி போய் நின்றுட்டு அவன் லைட்டாக அப்படி எட்டி பார்க்குறான். பார்த்தா அப்போ வந்துட்டான். என்ன ஜெய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தான்னு கேட்க, இவனும் இல்லைன்னு சொல்ல அவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டு போகிறாங்க. பட் இவனுங்களை பார்த்து டீக்கு ரொம்பவே ஜெலஸ் ஆகுது. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, யார், நம்ம டையோட பாய் ஃப்ரெண்ட் தானே. ஸோ இவன் பிரதர் இன்லாவே பார்த்து ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான். அதை நினைக்கும் போது தான் ஃபன்னாக இருக்குது. அதாவது டையோட பாய் ஃப்ரெண்ட் ஆகலை, அவனோட பேரு. ஸோ அங்கே டீ ஜெலஸாக அது ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். இன்னொரு பக்கம் டியானை காட்டினாங்கன்னா, அவன் ஒரு இடத்துக்கு போய் ஒரு பையனை மீட் பண்ணுறான். அந்த பையன்கிட்ட தான் எனக்கு மனசு விட்டு பேசியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அவன் ரொம்ப கைண்டாக பேசும்போது இவன் அப்படியே அவன்கிட்ட மறைஞ்சிட்டான் போல். அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த பையனே மீட் பண்ணுறான். ஸோ அவங்க பேசிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ காலேஜ்லேருந்து இவங்களாம் கிளம்பும் போது தீசஸை பற்றி தான் புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க.
அப்போ டியானுமே, "சபா எனக்கு இந்த காலேஜ் மட்டும் முடிச்சுட்டா, நான் சும்மா இருந்துட்டு யாராவது பே பண்ணணும். அந்த மாரி இருந்தா நல்லாயிருக்குன்னு" சொல்ல, அப்போ டை கிண்டல் பண்றான். "ஓ! அப்பனா நீ செத்தா தான் உனக்கு ஆறுதல் மணியெல்லாம் வரும்ன்ட்டு" அவன கிண்டல் பண்ணிட்டுருக்க, அந்த இடத்துக்கு வந்துடுறான். பூவ பார்த்தோன்னே இவங்கலாம் ஷாக் ஆயிட்டாங்க. "என்ன நீங்க இங்க பண்றீங்கன்னு?" கேட்க, சமாளிக்கிறான். அதான் டை தான் வந்து அவன வீட்ல ட்ராப் பண்ண சொன்னான்ட்டு. அப்ப டை நானான்னு பார்க்குறான். அப்புறம் இவன் கண்ணடிக்க, "ஆமாமா, நான் தான் கேட்டேங்கிற" மாரி சொல்லிடுறான். சரி இங்க தான் நம்ம மீட் பண்றோம்ல, அப்படியே போய் சாப்பிடலாமாங்கிற மாரி கேட்க, அப்ப டியான் பார்க்குறான். நம்ம வேண்டுதல்லாம் யாரோ கேட்டுட்டு தான் இருக்காங்கன்ட்டு. அப்ப மூமுக்கு லைட்டா டவுட்டா தான் இருக்கு. உண்மைய சொல்லுங்கங்கிற மாரி பார்க்க, என்ன என்ன பார்த்து ஏதாவது சந்தேகப்படுற மாரி இருக்கான்ட்டு, இவன் அப்படியே சமாளிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட போயிருக்காங்கல்ல, அது மோமோட ஃபேவரட் பிளேஸ்ன்னு இந்த டை சொல்லிட்டு இருக்கான். ஸோ அது சாப்பிடும்போது அந்த கடையில ஸ்வீட்டா எதுவும் இல்ல. எல்லாமே ஸ்பைசியா தான் இருக்கு. நம்ம ஃபூக்கு தான் ஸ்பைசின்னு ஆகாதே. அப்போ மோமோ கேட்குறான், உங்களால ஹேண்டில் பண்ணிக்க முடியுமான்ட்டு. அதுவும் அந்த கடையில ஸ்வீட் வேற இல்ல கேட்டு பார்த்தாலும். அப்ப இவன் கொஞ்சோண்டு தான் எடுக்குறான். பட் டை வந்து, "என்ன நீ இவ்ளோ கொஞ்சம் எடுக்குற? மூமுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். நீ நெறைய சாப்பிடுன்னு" சொல்ல, அவனுக்கு இத சாப்பிடணும்னு நெனைக்கும்போதே கை கால்லாம் நடுங்குது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பைட் வச்சிருப்பான். அதுக்கே அவன் தாங்கல. குக்கும்பர் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க, இவனுங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன ரொம்பவே கமிட் ஆயிட்டார் போலன்ட்டு. அப்ப மூமுவும் அவர கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, அவன் எக்ஸ்ட்ரா குக்கும்பர்லாம் வாங்கி குடுத்துட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு கெம் வந்துடுறான். அப்ப கெம் மூமுக்கு ஹாய் சொல்ல, மூமுவும் கர்ட்டஸிக்காக அப்படியே ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிடுறான். பட் இத பார்க்கும்போது அவன் பயங்கரமா கோவப்படுறான். அதுவும் இவன் வேற இவங்க சாப்பிடும்போது ஜாயின் ஆயிட்டானா, அவனுக்கு மனசே தாங்கல. இப்போ வந்து குக்கும்பர் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கு அந்த காரம் தாங்கலைல. அதனால அப்ப மூமு வந்து எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். ஆக்சுவலா ஃபூவும் கெம்முமே ஒரே கிளாஸ்மேட் தான் போல. அவங்க முன்னாடி ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தீங்கங்கிற மாரி தான் மூமு சொல்றான். அதுக்கப்புறம் டையும் டியான்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க, டியான்னு சொல்றான். "ஓ! இவர் தான் மூமோவ டைப்பான்ட்டு." அத கேட்டோனே இவனுங்க 2 பேர், "டேய் அமைதியா இருன்னு" சொல்ல, ஃபூவ பார்க்கணுமே. அவன் மொறச்சிட்டு இருக்கான். ஸோ அவன் மொறைக்கிறத பார்த்து டியான் வந்து, அது ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பாட பத்தி பேச ஆரம்பிச்சுட்டான். இப்ப இந்த கெம் வேற மூமோட தோள்ல கை வச்சு பேசிட்டு இருக்க, ஃபூக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் கோவமா அந்த வெள்ளரிக்காவ கடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் அப்படியே அவங்க பேசிட்டு இருக்காங்களா, அப்ப சொல்றான், "இங்க பாரு கிம், உனக்கு என்ன வேணுனாலும் வாங்கிக்கோ. ஏன்னா மூக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு நான் ட்ரீட் வைக்க ரொம்பவே சந்தோஷப்படுவேன். இந்த மொத்த சாப்பாடு காசும் நான் தான் தரப்போறேன்லாம்" சொல்லிட்டு இருக்க. அப்ப இவனுங்க 2 பேரும் கிண்டல் பண்றானுங்க. "ஓ! ஸ்கோர் பண்றாரு பாரு. இப்ப 1 அவன் கெம் 0 அப்படிங்கிற மாரி இவன் சொல்லிட்டு இருக்க. அப்ப கெம்மும் இவனும் பேசுவாங்கல்ல. "நீ ஏன் ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்க மாரின்னு பேசுறேன்னு" கெம் சொல்ல, அப்ப சொல்றான், "நீங்க தான் ரியூனியனே வரலன்ட்டு." அதாவது ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் ரியூனியன் வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு கெம் வந்திருக்க மாட்டான். ஸோ இவங்க பேசுறதுல என்ன தெரியுதுன்னா, கெம்ம நெறைய பேர் ஸ்கூல் டைம்ல அவன புல்லி பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்க நான் வர விரும்பலன்னு சொல்ல, அப்ப பார்க்குறான், "நான் உன்ன அப்படி பண்ணதே இல்லையேன்ட்டு." அப்ப கெம்மே, "அப்படி பண்ணும்போது அமைதியா பார்த்துட்டு இருந்தது தப்பு தானேன்ட்டு." இவங்க பேசும்போதே அப்படியே கண்ல ஃபயர் விட்டு பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப டையோட்டியான்னு சிரிக்கிறாங்க. ஓ! இப்ப 2 பேரும் 1 கரெக்ட்டா இருக்கானுங்கன்ட்டு. அப்பதான் மூமு சொல்றான், "நான் தப்பு பண்ணிட்டேனோ! இவங்க 2 பேரும் மீட் பண்ணவே வச்சிருக்க கூடாதுன்னு" சொல்ல, இவனுங்க சொல்றானுங்க, "அது உனக்கு இப்ப தான் தெரியுதான்ட்டு." அவனுங்க 2 பேரும் மொறச்சிட்டு இருக்க, டையும் டியானும் ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்க. மூமுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் கிளம்பும்போது கிம் சொல்றான், "தேங்க் யூ. இனி அடுத்த டைம் மீட் பண்ணும்போது நான் தான் ட்ரீட் வைப்பேங்கிற" மாரி சொல்லிட்டு இருக்க. அவன் மூமு கிட்ட சொல்றான், "நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன். ஆக்சுவலா உனக்கு ஆல்ரெடி தீசிஸ்க்கு அட்வைஸரா இருந்தவங்க, அவங்களுக்கு நெறைய வேலை வந்துருச்சு. அதனால இப்ப நான் தான் உனக்கு புது அட்வைஸரா வந்திருக்கேன். ஸோ நீ தீசிஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண சாட்டர்டே வந்துருன்னு" சொல்ல, இவன் அப்படியே பார்க்குறான். சாட்டர்டே நான் ஃப்ரீயா இருப்பேனான்னு தெரியலங்க மாரி சொல்ல, "இங்க பாரு நீ சீக்கிரம் அது பண்ணா தானே உன் ஃப்ரெண்ட்ஸோடவே உன்னோட காலேஜ முடிக்க முடியுங்கிற" மாரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அதோட இந்த கெம் வழக்கம் போல இவனோட தோள்ல டச் பண்ணி பாய் சொல்ல, அப்ப வந்து இவன் தோள புடிச்சு அவனோட கைய தட்டி விட்டுர்றான். ஓகே நான் அவன வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்ட்டு. அதுக்கப்புறம் வீட்ல போய் ட்ராப் பண்ணேன். மூமுவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். அதோட சாட்டர்டே வந்து நாங்க போறோம் தீசஸ் ஒர்க்குக்காகன்னு சொல்ல, இவனுங்க கண்டிப்பா போய் தானே ஆகணும். ஏன்னா இவன் எப்படி இருந்தாலும் தீசஸ் முடிச்சாகணும். அப்ப கவலைப்படுறாங்கறக்காக இவன் பார்த்து கேட்குறான், "நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களான்ட்டு?" அடுத்த செகண்டே அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிடுறான், "இங்க பாருங்க சாட்டர்டே என்னோட ஸ்கெடியூல் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க. நான் மூமுவ ட்ராப் பண்ண போறேன்ட்டு." அப்ப டை கிண்டல் இருக்கிறான். "ஓ! உன் பாய் ஃப்ரெண்ட் மேல ரொம்ப பொசசிவா இருக்கியா? மை மூமு" அப்படின்னு சொல்ல, இவனுங்க ஒரே நேரத்துல டைன்னு கத்துறாங்க. "இங்க பாரு டை, இப்ப நீ கார்ல வரியா? இல்ல வீட்டுக்கு நடந்தே போறியான்னு" சொல்ல, இவனுமே சிரிச்சுட்டு டோர க்ளோஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் குட் நைட் ஸ்வீட்ன்னு சொல்லிட்டு, "நீங்க முதல்ல போங்க, நீ முதல்ல போன்னு" சொல்லிட்டு
ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவன் கார்ல ஏற வரைக்குமே கை காட்டிட்டு தான் இருக்கானுங்க. இப்ப டியானை வீட்ல காட்டுனாங்கன்னா, அவன் யாருக்கோ மெசேஜ் பண்றான். அவன் ஆல்ரெடி நெறைய மெசேஜ் பண்ணி அவங்க ரிப்ளை பண்ணல. இப்பயுமே நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? மீட் பண்ணலாமாங்கிற மாரி கேட்கலான்னு போறான். ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, அந்த மெசேஜ் இவன் அனுப்பவே இல்ல. இப்ப யூவோட கடைக்கு தான் டை போயிருக்கான். அப்ப அந்த கடையில வேலை செய்வாங்கல்ல, அவங்ககிட்ட என்ன வேணும்னு ஆர்டர் குடுத்துட்டு இருக்க. அவங்க நேம் கேட்குறாங்க. அதுவும் ஸ்பெல்லிங்கோட கேட்டுட்டு இருக்காங்க டையோட நேம. அப்புறம் உங்க இன்ஸ்டாகிராம் சொல்லுங்கன்னு சொல்ல, இவன் பார்க்குறான். அத கண்டிப்பா சொல்லி ஆகணுமான்ட்டு. ஆமாங்க மாரி சொல்ல, அப்ப இவன் வந்துடுறான். "இங்க பாரு, அது என்னோட பிக்கப் லைன்ட்டு. என் முதலாளி அத கொஞ்சம் கூட பாரோ பண்ணிக்கூடாதுன்ட்டு. நீ அத யார்கிட்ட வேணா சொல்லிக்கோ. ஆனா இவன்கிட்ட மட்டும் சொல்லக்கூடாதுன்னு" சொல்லிட்டு, இவன் தான் டையோட ஆர்டர் அட்டெண்ட் பண்றான். அப்ப டை பார்க்குறான். ஓ! அது உங்க பிக்கப் லைனான்ட்டு. ஏன்னா அன்னைக்குமே அவன் டை கிட்ட அப்படித்தானே கேட்டிருப்பான். அது அவனுக்கு ஞாபகம் இருக்கு போல. அப்புறம் உங்களுக்கு காஃபி எப்படிலாம் வேணுன்ட்டு இவன் ஃப்ளர்ட் பண்ற மாரி கேட்டுட்டு இருக்க. அப்ப டை கேட்குறான். "ஓ! இதுவும் உங்க பிக்கப் லைன் தானான்ட்டு." அப்ப யூ ஓப்பனாவே கேட்டுர்றான். சரி, அப்பனா நான் உங்க இதயத்த வின் பண்ண ட்ரை பண்ணலாமான்ட்டு. அதுக்கு டையுமே சிரிக்க, அந்த ஒர்க்கர்ஸ்லாம் அப்படியே டீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓஹோ! அப்படின்ட்டு. ஏன்னா டையுமே இவன 2 மணி நேரத்துல பார்த்துருப்பான்ல. இவன் மேல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் தான் போல. அதுக்கப்புறம் இப்போ ஃபூ போய் மூமு அந்த இடத்துல ட்ராப் பண்றான். ஸோ, ஓகே என்னோட வேலைலாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஏதாவது சாப்பிட போலான்ட்டு மூமு சொல்ல, ஓகே இன்னைக்கு உனக்கு என்ன கேட்டாலும் நான் உனக்கு நெறையவே வாங்கி தருவேங்கிற மாரி தான் ஃபூ சொல்லிட்டு இருக்கான். அப்போ மூமு டக்குன்னு ஃபூவோட சீக்ல கிஸ் பண்ண, அத பார்த்து ஃபூ ஷாக் ஆயிட்டான். பட் இவங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்கிறத அங்க கிம் நின்னு பார்த்து, அவன் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். அவன் பயங்கரமா உட்காந்து முறைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் போய் மூமு போய் கெம்ம மீட் பண்ணிடுறான். அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. அப்ப கெம் வந்து, "நம்ம ஏதாவது காஃபி ஷாப் அந்த மாரி போய் படிக்கலாமா? கொஞ்சம் வெளிய போன மாரியும் இருக்கும்லன்னு" சொல்ல, மூமு வந்து கொஞ்சம் லைன் தான் மெயின்டெயின் பண்றான். "இல்ல நம்ம ப்ரொஃபஷனல் என்விரான்மென்ட்ல படிச்சா தான், இப்ப எனக்கு அந்த தீசிஸ டக்குன்னு முடிக்கணும்னு தோணும்னு" சொல்லிட்டு, அவன் ப்ரொஃபசர்ன்னு சொல்லி கூப்பிடுறான். அப்ப கெம்முமே, "எதுக்கு என்ன ப்ரொஃபசர்ன்னு கூப்பிடுற? நம்மளுக்கு தான் ஆல்ரெடி தெரியும்ல. நீ என்ன எப்பயும் போல பி.கெம்னே கூப்பிடுன்னு" சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க உட்காந்து தீசஸ் தான் பார்த்துட்ருக்கா. அப்ப டக்குன்னு கிம் மூமு கிட்ட தப்பா நடந்துக்க பார்க்குறான். அப்ப மூமு என்ன பண்றீங்கன்னு கேட்க, "ஏன்? உனக்கு என்ன ஆல்ரெடி பிடிக்கும் தானே? இப்ப தான் நான் திரும்ப வந்துட்டேன்ல. அந்த கெட்டவன் கூட நீ ஏன் இருக்க? நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாங்கிற" மாரி சொல்ல, அப்ப மூமு அவன தள்ளிவிட பார்க்குறான். பட் இவன் மூமு ரொம்ப கட்டாயப்படுத்திட்டு இருக்கான். அப்ப மூமு சொல்லிடுறான், "உங்களுக்கு என்ன பிடிக்காது? ஃபூவ பழி வாங்குறதுக்காக தானே, இப்ப என் கூட நீங்க சேரணும்னு நினைக்கிறீங்கன்னு" சொல்ல, இவன் சொல்றான், "அதுல என்ன தப்பு இருக்கு? அந்த மாரி ஒரு கெட்டவன் கூட நீ ஏன் அவன லவ் பண்ணுங்கிற" மாரி தான் இவன் சொல்லிட்டு, அவன் மேலும் கட்டாயப்படுத்திட்டு இருக்க. அப்ப கரெக்ட்டா ஃபூ வந்துடுறான். இவன தள்ளி விட்டு திட்டுறான். "இங்க பாரு, உனக்கு என்ன பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்கு. அதுக்குன்னு இவன ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் ஒத்துக்கிறேன். நான் தப்பு பண்ணியிருக்கலாம். பட் நான் அதுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ என் பாய் ஃப்ரெண்ட் மேல உன் விரல கூட வைக்கக்கூடாதுன்னு" சொல்ல, கெம் நின்னு முறைச்சிட்டு இருக்கான். அதோட ஃபூ சொல்றான், "இங்க பாரு, உனக்கு இந்த புல்லீஸ்லாம் புடிக்காதுல்ல. அப்ப நீ ஏன் அவங்கள மாரி ஆகுறன்ட்டு." அப்ப கிம் கோவப்பட்டு உடனே ஃபூவ அடிச்சிடுறான். அப்ப ஃபூ அவன திருப்பிலாம் அடிக்கல. சரி, இத வந்து என்னோட மன்னிப்பா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு, அவன் மூமுவ கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் கூட கெம் திருந்துனானா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் மூமு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, அவன் கேட்குறான், "உங்களுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சான்ட்டு." "ச்சே இது ஜஸ்ட் கீறலாட்ட தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு" சொல்ல, "இங்க பாருங்க, வலிய நீங்க மறைச்சுக்காதீங்கங்கிற" மாரி தான் மூமு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஃபூ சோகமா பேசுறான். என் மேலயும் தப்பு இருக்கு. ஏன்னா அந்த பசங்கலாம் கெட்டவங்கன்னு தெரிஞ்சுமே, இவன் அவங்க கூட பழகியிருக்கான். அவங்க வந்து இவன்கிட்ட ஃபூ கிட்ட நல்ல விதமா தான் நடந்திருக்காங்க. பட் மத்த பசங்க கிட்ட அப்படி நடந்துக்கிட்டது இல்ல. அப்படி இருக்கும்போது, இவன் அத ஜஸ்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதும், அவங்க அத பண்றதுமே ஒண்ணு தானே. அதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இவன் மேலயும் கொஞ்சம் தப்பு இருக்குன்ட்டு ஃபூ ஒத்துக்கிறான். அப்படி பண்ணும்போது இவன் அவங்கள தடுக்க முயற்சி பண்ணியிருக்கணும். ஸோ அந்த விஷயத்த இவன் சொல்ல, மூக்கிட்டயுமே சாரி சொல்றான். ஏன்னா மூக்கு இப்படி நடந்ததுக்கு ஃபூ தானே காரணம். அப்ப மூமுமே, "இல்ல பரவால்ல. நீங்க இப்ப மொதல்ல இருந்த ஆள் கிடையாது. எனக்கு அது நல்லாவே தெரியும். என்ன காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ்ன்னு" சொல்றான். அப்படியே 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போக, மூமு கேட்குறான், "நான் உங்கள கிஸ் பண்ணலாமான்ட்டு?" அதுக்கப்புறம் கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் ஹேப்பியா இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. எண்ட் கிரெடிட்ஸ்ல காட்டுனாங்கன்னா, ஃபூ மூமு ட்ராப் பண்ணியிருப்பான்ல, அதுக்கப்புறம் இப்போ ஃபூ பான் ஸ்டார்ட் ஆயிட்டான். இப்போ போய் அவங்கள நான் ஃபாலோ பண்ண போறேன்ட்டு, அந்த கெம்முக்காக தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பான் அவன் என்ன பண்றானோன்ட்டு. அது போகும்போது ரொம்ப ஃபன் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்திருப்பான். அவன் போனது நல்லதா போச்சு. அதனால தான் மூமுவ காப்பாத்தியிருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு உங்க தாட்ஸ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ட்ராமால வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ மிஸ் பண்ணாம பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி ஹைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.